3 வருஷம் இல்லைங்க, 10 வருஷமாக உங்களுக்கு 7 சனி நடந்ததுலேருந்தே ஒன்றும் பெருசாக லிஃப்ட் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா? 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன். 8ல் குரு இருந்த காலகட்டங்கள் வீண் சொல்லு, வீணான பழி, வீணாக பேரெல்லாம் கெடுத்துச்சு. உண்மையை சொல்லணும்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏற்றுக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுக்கக்கூடிய நிலையும் விருச்சிக ராசி அனுபவித்தார்கள். 8ல் குரு எதை தொட்டாலும் தடையாகவும் முடக்கமாகவும் தான் போச்சு. பட் 9ஆம் இடத்துக்கு குரு இப்போ வராரு. இப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கார்? கடந்த ஒரு வருஷம் விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு வருஷன்றதை விட கடந்த ஒரு 3 வருட வாழ்க்கை என்பது விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் சவாலாகத்தான் இருந்ததுன்றதை மறுக்க முடியாது. இதுக்கு காரணம் அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சுங்க. அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்கு முன்னாடி விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4வது வீட்டில் அர்த்தாஷ்டமத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்துருந்தது. எல்லாம் இருந்தும் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா? சார் அரிசி இருக்குது சார், பருப்பு இருக்குது, அரிசியோட சாப்பாடு இருக்குது சார், 100 பேத்துக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ஆனால் நான் கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனுபவிச்ச ராசி விருச்சிக ராசி. எங்கேயாவது ஒரு நாள் நிம்மதியாக போய் தூங்கிட மாட்டோமா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நகர்ந்துடாதா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு கடந்த ஒரு வருட காலம் அட்டம குரு உண்மையை சொல்லணும்னா நிறைய கஷ்டத்தை தான் கொடுக்கும். 8ல் குரு இருந்த காலகட்டங்கள் வீண் சொல்லு, வீணான பழி, வீணாக பேரெல்லாம் கெடுத்துச்சு. உண்மையை சொல்லணும்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏற்றுக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுக்கக்கூடிய நிலையும் விருச்சிக ராசி அனுபவித்தார்கள். 8ல் குரு எதை தொட்டாலும் தடையாகவும் முடக்கமாகவும் தான் போச்சு. பட் 9ஆம் இடத்துக்கு குரு இப்போ வராரு மே 26க்கு பிறகு. இப்போ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை இழந்து பிறகு அவர் அந்த நாட்டை இழந்துட்டு வெளியில் போகிறாரு. அப்படி போகும் பட்சத்தில் அவர் கால் பதிக்கக்கூடிய இடங்கள் அவருடைய முயற்சியினால் அவருக்கு வெற்றியை தருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களே கடந்த 3-4 வருஷமாக, 3 வருஷம் இல்லைங்க, 10 வருஷமாக உங்களுக்கு 7 சனி நடந்ததுலேருந்தே ஒன்றும் பெருசாக லிஃப்ட் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லையா? 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன். சூப்பர். இப்போ நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் அத்தனையும் சத்தியமாக நடக்கும். அதில் குறிப்பாக 9ல் குரு உச்சம் அடைகிறது ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்கும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், திடீர் பொறுப்பு, திடீர் பதவி, இது எல்லாமே நீங்களே எதிர்பார்க்காம நடக்கும். அதுக்கு தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் நம்ம நினச்ச உடனே லாட்ரி, பணங்காசு மட்டும் இல்லை. ஒரு சின்ன வேலைக்காக போகிற அந்த இடத்துல ஒரு தலைமை பொறுப்பே கொடுத்து நீ பார்த்துக்கமான்றாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 100 ரூபா சம்பளத்துக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதுன்னு போகிற இடத்துல உங்களுக்கு கூப்பிட்டு 1 லட்சம் கொடுத்தா அப்படி இருக்கும். இரட்டிப்பு மகிழ்ச்சி. 1 லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல கோடியை கொடுத்து நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரு நம்பிக்கையான பர்சன் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் 9ல் குரு வரும் காலகட்டம். அப்போ புதிய நண்பர்கள், புதிய உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். மெயினாக விருச்சிக ராசிக்கு 9ல் வரக்கூடிய குரு ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கறது ஒரு பெரிய பலம். குரு சந்திர யோகத்தை தருவார். சந்திரனை குரு பார்க்கும் பொழுது உச்ச குரு பார்க்கறது இன்னும் ஸ்பெஷல். அப்போ சுபத்துவம் பெறுதார் உங்கள் ராசி. அப்போ மனசு தெளிவாகும், உடம்பு தெளிவாகும். இதுக்கு முன்னாடி கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருக்கும். லைஃப்க்கு எது தேவையில்லைன்ற கூட டிசைட் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் அவங்க தொடங்கக்கூடிய செயல்கள் வெற்றி அடையும். நல்ல சிந்தனைகளும் நல்ல நண்பர்களும் அறிமுகமாவார்கள். ஏன்னா ஒரு மனுஷன் நல்ல நேரம் இருக்கும் பொழுது நல்ல மனிதர்களை சந்திப்பான், நல்ல சூழலை சந்திப்பான், நல்ல விஷயங்கள் அவனுக்கு தானாக நடக்கும். கெட்ட நேரம் வரும் பொழுது தப்பான நபர்களை சந்திப்பாங்க, தப்பான நபருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகி அவங்க முடிவுக்குள்ளே போய் சிக்கிப்பாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசி நிறைய பாடத்தை கற்றுக்குச்சு. அந்த பாடத்திலிருந்து மீண்டு இந்த வருஷத்தை சூப்பராக கொண்டு வர போகிறாங்க. குறிப்பாக உடலில் பிரச்சனை இருந்து விருச்சிக ராசிக்கு உடம்பு சரியாகுங்க. மனசில் பிரச்சனையோடு இருந்தவங்களுக்கு மனசு சரியாகும். குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிற விருச்சிக ராசிக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் பெருகும். பண விஷயங்களில் விவகாரங்களில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். பணம் கை நிறைய வச்சு செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். நேற்றுக்கெலாம் லட்சம் வாங்கிட்டு வந்தால் கூட பத்தலன்னு தான் சொல்லணும். அடுத்த 10 ரூபா எங்கேயாவது போய் வாங்கலாம் அப்படின்னு தான் வாழ்க்கை போச்சு. ஆனால் இனி வரும் காலம் உங்கள் கை நிறைய காசு வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய உடஞ்சு போய் வாழ்ந்திருப்பாங்க விருச்சிக ராசி. ஒரு நம்பிக்கையே இல்லாததான் போச்சு, லைஃப் ஏதோ ஓடுதுங்க, பிடிமானம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய புலம்பி இருப்பாங்க. ஆனால் அந்த குரு உச்சமாகி 3ஆம் இடத்தை பார்க்குறார்.
இப்போ புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புதிய தெம்பு பிறக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களால் பெரிய மாற்றங்கள் நடக்கும். புதிய உறவுகள், புதிய அறிமுகங்களால் அவங்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். பிரபலங்களோட அறிமுகங்களால் அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியையும் கடவுள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக, நாளில் ராகு இருக்கிறதுனால நிறைய பயணம் பண்ணுவாங்க விருச்சிக ராசி. இந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடியதாக தான் இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக நவம்பர் மாதத்துக்குள்ளே விருச்சிக ராசிக்காரர்கள் செய்கிற தொழிலில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இருக்கிற வேலையில் கொஞ்சம் இடம் மாற்றிக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷன் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பலருக்கு வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். பல பேர் வண்டி வாகனம் மாற்றணும்னு நினச்சவங்க வண்டி வாகன மாற்றம் உருவாகும். பல பேர் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு எப்படா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு புது வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். தம் மேலே ஒரு சின்ன சொத்தாவது வாங்கக்கூடிய அனுகூலத்தை இந்த 9ஆம் இடத்து குரு அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பூர்வ புண்ணியத்திலிருந்து அந்த குரு நேரடியாக சனியை பார்க்குறார், உச்ச பார்வையானும் பொழுது கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்த புண்ணிய பலன்களுக்கான அறுவடையை பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டேன் சார், விளக்கேற்றினேன் சார், கோயில் குளத்துக்கு போனேன் சார், எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிங்க இல்லையா? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் அடைஞ்சு அந்த சனியை பார்க்கும்போது நீங்கள் செஞ்ச நல்லதுக்கான பலன் சத்தியமாக கடவுள் தருவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி மறைமுகமாக போட்டி பொறாமைகள் விலகும். வஞ்சகம் சூழ்ச்சி விலகும். வேலை செய்கிற இடத்துல நான் நல்லா செஞ்சாலும் என்னை டார்கெட் பண்ண 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் தானாக அவங்களாம் விலகி போயிடுவாங்க. உங்களை விமர்சனம் பண்ணவங்களாம் உங்களை கூப்பிட்டு கையெழுத்து வணங்கி வாங்க, உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குற அளவுக்கான வளர்ச்சியும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கடன் சுமையில் மாட்டி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கடனை இந்த வருஷத்துலேயே அடைக்கிறதுக்குரிய பிராப்தம் கடவுள் தருவார். ரொம்ப முக்கியமாக கல்யாண வயசில் இருக்க சார், கல்யாணம் நடக்கவே இல்லைங்க, நாங்கள் 3-4 வருஷமாக அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை கிடைக்கும். நிறைய காதல் திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். 8ல் குரு இருந்த காலம்லாம் நிறைய பிரிவினைகளும் கருத்து மோதல்களும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த வருஷத்தில் அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவியர்கள் ஒன்று சேருவார்கள். காதலர்களுக்குள்ளே பிரிந்திருந்தவங்கலாம் திரும்ப சேரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. 9ல் குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அப்பா வழி சொத்துக்கள் வரும். தந்தையினுடைய உடல்நலம் மேலோங்கும். தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவுகள் இணக்கமாக மாறும். 10ல் கேது பட்டத்தில் மாற்றம் வரும், பதவியில் மாற்றம் வரும், பெயர் புகழில் நிச்சயமாக மாற்றம் வரும். அப்போ இன்றைக்கி இருக்கிற பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷன் அப்கிரேட் ஆகி போவாங்க. இன்றைக்கி இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க. இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறேன் சார்னா 4 தொழில் தொடங்கக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுப்பார் மே 26க்கு பிறகு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக விரய செலவுகளை சுபவிரயங்களாக செய்வார்கள். வீடு கட்டுறதுல தொடங்கி தான் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு இவங்க தொடங்கினா வெற்றி மட்டும்தான். ஒரே வரியில் சொல்லணும்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் இல்லை. 9ல் குரு. ஓகே. எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த ஜோதிடரையும் கலந்து ஆலோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன உள்பட கேட்கணும்லாம் கிடையாது. நல்லதுன்னு நினைக்கிறத நீங்கள் நல்லபடியாக தொடங்குங்க. குரு பலன் இருக்குது. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக கூடவே இருந்து வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்னு நான் ஆழமாக சொல்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். நினைத்ததெல்லாம் நிறைவேறும், எண்ணம் போல் வாழ்க்கை அமைய போது விருச்சிக ராசி என்பர்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த குரு பகவான் பலன் கொடுக்க போகிறாருன்னு அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, 10 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டாங்க. திரும்ப இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் கஷ்டம்தான் படணும். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த விஷயத்தை பண்ணிடாதீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாயோடு சில தர்க்கங்கள் வரும். அம்மா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அந்த பீரியடில். 4ல் ராகு இருக்கிறதுனால அம்மா பிள்ளைக்கு ஆகாது. பல பேர் வீட்டுக்குள்ளே போனால் வெளியே போயிடலாமான்னு தோணும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு பாம்பு புத்துக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி இருக்கும் மனநிலை, அப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளே ரொம்ப ட்ரிகர் ஆவாங்க, எமோஷ்னல் ஆவாங்க, உடஞ்சிருவாங்க. ஊர்லலாம் நல்ல பேர் வாங்குறான், வீட்டுக்கு பிள்ளையா இல்லை அப்படின்னு நிறைய பெற்றவங்க சொல்லுவாங்க. இது விருச்சிக ராசிக்கு பொருந்தும். ஊரெல்லாம் மதித்து கையெழுத்து கும்பிடும். வீட்டுக்கு போனால் அது அந்த அளவுக்கு இருக்க முடியலன்னா ராகு இருக்குது அதில். அதனால் அந்த ராகு 4ல் இருக்கிறதுனால கருத்து முரண்கள் குடும்பத்தாரோடு ஏற்படும். அப்போ வீட்டில் இருக்கிற உறவுகள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லது விருச்சிக ராசிக்கு. வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ல் ராகு இருந்துச்சுன்னா வாகன விபத்து வரும், வாகன பழுது ஏற்படும். இப்போ இதில் 2த்துலேயும் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். 10ல் கேது இருக்கிறதுனாலையும் 4ல் ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் வேலை தொழில் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இந்த நேரத்தில் அடக்கி போகிறவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம அடங்கி போகிறதுல தப்பே இல்லை. நவம்பர் வரைக்கும்
அப்புறம் உங்கள் காலம் ஆரம்பிக்குது. அப்புறம் சாட்டையை கடவுள் உங்கள் கையில் கொடுத்துருவாரு. நீங்கள் சொட்ட உங்களை யாரெல்லாம் சொட்டினாங்களோ அவங்க தானாக தவிடுபடியாகி காணாமல் போயிடுவாங்க. நவம்பர் வரைக்கும் நான் சொன்ன 2 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். 5வது இடத்துல சனி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மீதும் பிள்ளைகளுடைய உடல் நலத்தின் மீதும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவதும் நல்லது. குழந்தைங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன முரண்கள் வரும். அதாவது வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை பார்த்து யாரும் பயந்துடாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்லதாக நடக்கும். ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சூப்பர் சார். விருச்சிக ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய திருக்கோவில்கள் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக மனசுக்கு பிடிச்ச முருகன் கோவில் எந்த கோவிலோ, தமிழ்நாடு இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு எந்த முருகன் கோவில் பிடிச்சாலும் அந்த முருகனுக்கு கோயிலுக்கு போயிட்டு மனசார ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக அறுமுக தீபத்தை ஏற்றி ஆறுமுக பெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியையும் உங்கள் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் நிறைவாக ஏற்றி கொடுப்பார். அற்புதம் சார். ஆறுமுகனே இன்னைக்கு ஏறுமுகம்தான் எல்லோருக்கும் அப்படின்னவர். விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி.